அதன் பிறகு ஆண்டவர் 2009 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டில் ஆண்டவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சாயர்புரம் என்கிற பகுதிக்கு அங்கே குடிபெயரும்படி உதவி செய்தார். திருநெல்வேலியிலே நாங்கள் சொந்த வீடு கட்டினோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சாயர்புரம் என்கிற ஒரு சிறிய பகுதிக்கு, தூத்துக்குடியினுடைய புறநகர் பகுதிக்கு கொண்டு வந்தார். என் மனைவி அங்கே ஆசிரியராக பணிபுரிகிறாள். பிரதர் ஆரோன் கூட ஒரு முறை சாயர்புரம் வந்திருக்கிறார். அவள் முதல்ல திருநெல்வேலியிலிருந்து தன்னுடைய பள்ளி பணிக்கு, ஆசிரியை பணிக்கு வந்து சென்று கொண்டிருந்தாள். கர்த்தர் இங்கே போகும்படி சொன்னதனால இங்கே கடந்து வந்து இங்கே ஒரு 12-13 ஆண்டுகளாக இங்கே இருந்து இந்தியா முழுவதும், இந்தியாவுக்கு வெளியிலே சில இடங்களிலும் ஊழியங்களை செய்ய, ஊழியக்காரர்களை உருவாக்க, ஊழியங்களை பலப்படுத்த, ஊழியக்காரங்களுக்கு பயிற்சி கொடுக்க, வேதத்தை போதிக்க, சபைகளை பலப்படுத்த கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அதனால் சாயர்புரம் என்னுடைய சொந்த ஊரும் அல்ல, என் மனைவியின் சொந்த ஊரும் அல்ல. என் மனைவி இங்கே ஆசிரியையாக பணி செய்கிறாள். இங்கே எனக்கு சொந்த இடமும் கிடையாது. சொந்த இடமெல்லாம் சென்னையிலே சொந்த இடம் இருக்கிறது, திருநெல்வேலியிலே சொந்த இடம் இருக்கிறது. இங்கே வந்த பிறகுதான் ஊழியத்திற்கென்று இங்கே ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் தந்தார். சாயர்புரத்திலே வந்து நான் குடியிருப்பேன் என்று கனவிலும் கற்பனை செய்து பார்த்ததில்லை, கற்பனையிலும் கனவு கண்டதில்லை. ஆனால் ஆண்டவர் இதை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்ய, ஆலோசனை சொல்ல, பலப்படுத்த, இங்கே இருக்கிற இளம் ஊழியர்களை அநேகரை உருவாக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஆகினால ஆண்டவர், இப்போ நீங்களெல்லாம் ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். தமிழகத்தை சார்ந்தவர்கள், சிலர் ஒருவேளை இலங்கையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பல்வேறு பகுதிகளில், பிரான்ஸில், ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளில், இன்னும் சில நாடுகளில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இது ஏதோ சூழ்நிலையால் வந்தது என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை இந்த காலகட்டத்தில் இங்குதான் குடியிருக்க வேண்டும் என்று முன்குறித்து, எபேசியர் 1 வாசிக்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் முன்குறித்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். அவர் முன்னறிந்தார். God has planned everything even before the foundation of the world. Where we have to live in a particular period, where we have to live, in Europe or in India, God has already planned everything, prepared everything. ஆகையினால ஆண்டவருடைய திட்டங்கள் ஏதோ தற்செயலாய் நடப்பதல்ல. Nothing is accident in our life. Nothing is coincidence in our life. Everything is pre-scheduled and pre-planned in your life. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும், நாம் நினைக்கிறோம் ஏதோ சூழ்நிலையால் வந்துட்டேன், ஏதோ வேலை கிடைச்சது வந்துட்டேன், இங்கே சொந்தக்காரங்க இருந்தாங்க, தெரிஞ்சவங்க இருந்தாங்க வந்துட்டேன், வருமானத்துக்காக இங்கே வந்துட்டேன், எங்கள் தேசத்தில் நெருக்கம் அதனால் இந்த தேசத்துக்கு வந்துட்டேன். பலவிதமாக நம்ம யோசிக்கலாம். சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தம்முடைய திட்டப்படி, தம்முடைய முன் அறிவின்படி, திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி அவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்பொழுதும் நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற இடத்தில் தான் இருக்கிறேனா, உம்முடைய அட்டவணையில், கால அட்டவணையில் படியும் தான் நடக்கிறேனா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால அட்டவணை போட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஷெட்யூல், ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கிறார். அதனால தான் மற்றவங்களை நம்ம எப்பவும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ நான் சென்னையின் மையப்பகுதியிலே வளர்ந்தவன், இப்போது இருக்கிறது
ஒரு கிராமம்னு இதை சொல்ல முடியாது, ஒரு டவுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நான் இருக்கிறேன். என்னுடைய சகோதரிகளெல்லாம் வந்து நான் என்னை பார்த்து விட்டு அண்ணன் எப்படி இந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன். அதனால் கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே சமாதானம் உண்டு, அங்கே ஆசீர்வாதத்தின் நிறைவு உண்டு. கர்த்தருடைய வேலை சிலருக்கு முன்னதாக சில விஷயங்கள் நடக்கலாம், சிலருக்கு சில விஷயங்கள் பின்னதாக நடக்கலாம், சிலருக்கு சில விஷயம் 30 வயசில் நடக்கலாம், அதே விஷயம் இன்னொரு நபருக்கு 50 வயசில் தான் நடக்கும். அதனால் கர்த்தருடைய வேலைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எங்கே வைத்திருக்கிறார் என்பதை கண்டு அந்த இடத்துல அவருடைய வேலை வருகிற வரை நாம் காத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். மூன்றாவதா நம்ம வாசிக்கிறோம் 11-12 வசனத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆவிலா தேசத்தில் பொன் விளையும், அங்கே கோமேதக கல் உண்டு. அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக பிரிந்து அந்த நதி ஓடியது. அதில் 2வது ஆறு கீகோன் ஆறு எத்தியோப்பியாவுக்கு ஓடியது. அங்கே பொன் இருந்ததாகவோ விளையுறந்த கல் இருந்ததாகவோ குறிப்பில்லை. 3வது ஆறு இதேக்கல் ஆறு அசிரியாவுக்கு ஓடியது. அங்கேயும் ஒன்றும் பொன்னோ விலையுறந்த கல்லோ இருந்ததாக குறிப்பில்லை. 4வது ஆறு ஐப்பிராத்து, அது மெசபத்தோமியா என்று சொல்லக்கூடிய ஈரான் ஈராக் பகுதிக்கு ஓடியது. அங்கேயும் பொன்னோ விலையுறந்த கல்லோ இருந்ததா குறிப்பில்லை. ஆவிலா அப்படின்ற ஒரு தேசத்துக்கு ஓடின அந்த இடத்துல தங்கம் இருந்தது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பீதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. கோமேதக கல் என்ன, விலை உயர்ந்த ஒரு கல், ஒரு ரத்தினம் போன்றது. தங்கம் உண்டு, நல்ல தங்கம் உண்டு. அது இத்தனைக்கும் இப்போ 4 ஆறு ஓடிச்சு 4 பகுதிகளில். அதில் ஒரு பகுதியில் மட்டும் தங்கம் இருந்துச்சு. ஒரு ஆறு வசதியான பொருளாதார ரீதியான செல்வம் நிறைந்த இடத்துக்கு ஓடியது. பொதுவாக காஸ்பல் டு த புவர், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. மிஷினரி பணி, பெரும்பாலான மிஷினரி பணி எங்கே நடக்கிறது? காட்டுவாசிகள் நடுவில், மலைவாசிகள் நடுவில், ஆதிவாசிகள் நடுவில், கிராமங்களில். பெரும்பாலான சுவிசேஷ பணி எங்கே நடக்கிறது? கிராமங்களில் நடக்கிறது. உண்மைதான். பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறது கஷ்டம்தான். அது ஒரு மாற்று கலாச்சார பணி தான், அது ஒரு மிஷினரி பணி தான். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார். தன்னுடைய அடையாளமாக, மேசியாவினுடைய ஊழியத்தின் அடையாளமாகவே அதை சொன்னார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார். ஆக தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். கலாத்தியரில் பேதுரு பவுலை பார்த்து சொன்ன வார்த்தை, நாங்கள் யூதருக்கு அப்போஸ்தலர், நீங்கள் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலர். உங்கள் அப்போஸ்தலராக உங்களை நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறோம், உங்களை ஊழியத்தை நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும், தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் என்று பேதுரு பவுலுக்கு சொன்னான். நாங்கள் முன்னதாகவே அப்படி செய்ய மனதுள்ளவர்களாக இருந்தோம் என்று கலாத்தியரில் பவுல் எழுதுகிறான். ஆக கிறிஸ்தவம் என்றாலே ஏழைகளை நினைப்பது, ஏழைகளுக்கு இறங்குவது, ஏழைகளுக்கு உதவுவது, ஏழை மக்களுக்கு, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வது. வின் த வின்னபிள். மிஷினரி பணியினுடைய ஒரு தத்துவம், ஒரு ஃபார்முலா, வின் த வின்னபிள். So 4 rivers flowed to 4 different regions. In one region there was gold, there was precious stones. Other 3 regions there was no gold, no precious stones. But one among 4 regions
was a rich regions. Generally, evangelism and missionary work is done among poor people, tribals, village people, poor people, economically affected people. Good, that's good. That's needed. That should be the priority. But among 3 rivers flowed into ordinary poor places where there was no gold, where there was no precious stones. Of course, 75% ministry should be done among poor people, village people, tribals. I appreciate that. I encourage that. But 25% ministry should be done among rich people, elite groups, high-fi people, celebrities. 3 பகுதி ஆறு ஏழை பகுதிகளுக்கு பாய்ந்தது, ஒரு ஆறு மட்டும்தான் பொண்ணு இருக்கிற பகுதிக்கு பாய்ந்தது. முக்காவாசி ஊழியம் ஆதிவாசிகள், கிராமவாசிகள், ஏழைகள் நடுவில் செய்யப்படணும். அதை ஆதரிக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். ஆனால் கால்வாசி ஊழியம் நிச்சயமாய் படித்தவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், பணக்காரர்கள் நடுவில் நிச்சயமாய் செய்யப்பட வேண்டும். சுவிசேஷ எதிரிகள் நமக்கு வைக்கிற ஒரு பெரிய சவால் என்னவென்றால், நீங்கள் ஏழைகள் நடுவில் போய், ஆதிவாசிகள் கிராமவாசிகள் நடுவில் போய் தான் ஊழியம் செய்கிறீங்க, அவங்கள ஏமாத்துறீங்க, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு ரொம்ப அறிவு கிடையாது, அவங்களை ஏமாற்றி கிறிஸ்தவர்களாய் மாற்றுகிறீர்கள். ஏன் பட்டணத்தில் நீங்கள் செய்வதில்லை? படித்தவர்கள் நடுவில், எழுத்தாளர்கள் நடுவில், அறிவாளிகள் நடுவில், கலைஞர்கள் நடுவில், பிரபலங்கள் நடுவில், அதிகாரிகள் நடுவில் நீங்கள் ஏன் ஊழியம் செய்வதில்லை? ஒரு பெரிய சவாலை நமக்கு வைக்கிறார்கள். ரவி ஜக்கரியாஸ் போன்ற ஊழியங்கள், அப்போலஜெட்டிக் இவாஞ்சலிசம் என்று சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான நற்செய்தி பணி ரவி ஜக்கரியாஸ் போன்றவர்கள் செய்கிற, அவர் சமீபத்தில் மறைந்து விட்டார். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் அறிவுபூர்வமான ஊழியங்களையும் செய்ய வேண்டும். ஜெம்ஸ் போன்ற மிஷனரி நிறுவனங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் எல்லா பட்டணங்களிலும் ஊழியம் செய்கிறார்கள், படித்தவர்கள் நடுவிலும் ஊழியம் செய்கிறார்கள், நடுத்தரமான மக்கள் நடுவிலும் ஊழியம் செய்கிறார்கள். உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை சந்திப்பதற்காக ஆங்கில மீடியம் பள்ளிக்கூடங்களை நடத்தி அதன் மூலம் அவர்களை தொட முயற்சிக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இது போல மக்களை தொடுவதற்கும் நம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம், லூக்கா 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 நீங்கள் 7 வரை படிச்சிங்கன்னா அங்கே ஐஸ்வர்யவானாக இருந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சகேயு ஒரு ஐஸ்வர்யவான் என்றுதான் வேத புஸ்தகம் அவனை அறிமுகம் செய்கிறது. எந்த இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை தன் ஊழியத்தினுடைய அடையாளமாக, தன் ஊழியத்தினுடைய ஒரு நிரூபணமாக சொன்னாரோ, அதே இயேசு இங்கே ஒரு பணக்காரனை சந்திக்கிறதை பார்க்கிறோம். சகேயு ஒரு ஐஸ்வர்யவான். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசை கொண்டான். அதற்காக மரத்தின் மேலே கூட ஏறி இருந்தான். இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்தார். உன் வீட்டில் இன்னைக்கு தங்க போறேன்னு சொன்னார். நாம் வாசிக்கிறோம் லூக்கா 19:7. அதை கேட்ட யாவரும் முறுமுறுத்தார்கள். பாவியான மனுஷனிடத்தில் தங்க போனார் என்று யாவரும் முறுமுறுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சகை என்ற பணக்காரன் வீட்டில் போய் தங்க போறார். வலிய போய் சொல்றாரு. அவன் கூப்பிடல, இவரே வலிய போய் சொல்றாரு, சகையும் உன் வீட்டில் நான் இன்னைக்கு தங்க போறேன். அவன் பணக்காரன். பணக்காரன் மட்டும் இல்லை, அவனை பாவின்னு ஊரே சொல்லுகிறார். எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். எல்லாருடைய முறுமுறுப்பையும் இயேசு சம்பாதித்து கொண்டார் ஒரு பணக்காரனை சந்திப்பதற்காக, ஒரு பணக்காரனுக்கு ஊழியம் செய்வதற்காக.
இயேசு எல்லாருடைய முறுமுறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். ஒரு ஏழைக்கு ஊழியம் செய்கிறத விட ஒரு பணக்காரனுக்கு ஊழியம் செய்கிறது கஷ்டம். ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரே, ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது ஊசியின் காதில் ஒட்டகத்தை நுழைவதற்கு சமம். ஊசின்னா துணி தைக்கிற ஊசி இல்லை, ஊசியின் காதுன்னு ஒரு வாசல் இருக்குது எருசலேமில். அது ஒரு சின்ன வாசல், அதில் மனிதன் மட்டும்தான் போக முடியும், வாகனங்கள் போக முடியாது. அதில் ஒரு ஒட்டகத்தை நுழைக்க வேண்டுமானால் கஷ்டப்பட்டு தான் நுழைக்கணும். அதில் முதல்ல ஒரு ஒட்டகத்தை நுழைக்கணும்னா முதல்ல தலையை நுழைச்சி, அப்புறம் ஒரு காலை எடுத்து வச்சு, அப்புறம் இன்னொரு காலை எடுத்து வச்சு, அப்புறம் அதை குனிய வச்சு, அப்புறம் அடுத்த 2 கால்களை வச்சு கஷ்டப்பட்டு அதை உள்ளே கொண்டு போகணும். மற்ற வாசல்களில் சுலபமாக ஒட்டகம் உள்ளே போயிடும். ஊசியின் காது என்கிற அந்த எருசலேம் வாசலில் எப்படி ஒட்டகத்தை நுழைக்கிறது திணிக்கிறது கஷ்டமோ, அதுபோல் ஒரு பணக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்வது, ஒரு பணக்காரனுடைய ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆதிவாசிக்கு ஊழியம் பண்ணுறது தான் கஷ்டம், காட்டுவாசிக்கு குக்கிராமங்களில் ஊழியம் செய்கிறது தான் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஏன்னா அவன் நாம் போகும்போது நம்மை படித்தவர்கள் என்று மரியாதை கொடுக்கிறான், பட்டணத்து வாசி என்று மரியாதை கொடுக்கிறான். மற்ற மாறுபாடுகள் இருக்கலாம், படித்தவர்கள் பட்டணவாசிகள் என்ற மரியாதை நம்மை குறித்து உண்டு. நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று மரியாதை கொடுக்கிறான், கேட்கவாவது செய்கிறான். ஆனால் பணக்காரனை குறித்து நீதிமொழிகள் சொல்கிறது, தன் பார்வைக்கு அவன் ஞானம் உள்ளவன். பணக்காரன் தன்னை தான் அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கான், வேற யாரையும் அவன் அறிவாளின்னு நினைக்கிறதில்லை. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன். ஒரு பணக்காரனை நம்ம சொல்கிறது அவன் கேட்கறது கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். ஒரு பணக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்கிறது கஷ்டம், ஒரு பணக்காரனை ஆண்டவர்களை கொண்டு வரது கஷ்டம். ஆனால் முடியாத காரியம் அல்ல, மனிதனால் கூடாதது தான் தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் பிரபலங்கள், அரசியல்வாதிகள், சினிமா கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜீவட் நெட்வொர்க்கு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஜெப குறிப்பாக நான் சொல்லுகிறேன். இதை ஒரு சவாலாக, ஒரு மிஷனரி சவாலாக நான் சொல்லுகிறேன். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏழைகளுக்கு, ஆதிவாசிகளுக்கு, காட்டுவாசிகளுக்கு, குக்கிராமங்களுக்கு சுவிசேஷம் தேவை. விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் தேவை, மாற்று கருத்து இல்லை. அதே போல high-fi people, elite group need to be reached out. ஆகவே இதை ஒரு சவாலாக நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன், இதை ஒரு ஜெப குறிப்பாக வைக்கிறேன். இதற்காக ஜெபியுங்கள். ஏனால் இப்படிப்பட்டவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறவர்கள் மிக மிக குறைவு, மிக 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 குறைவு. 25% ஊழியம் இப்படிப்பட்டவர்கள் நடுவில் நடக்க வேண்டும். 1%, 2% நடக்கிறதா என்றால் சந்தேகம்தான். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நடுவில், இந்த மேல்தட்டு வர்க்க மக்கள் நடுவில் சுவிசேஷம் பாய்ந்து போவதற்கு, ஆறு பாய்ந்து போவதற்கு நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை பாய்ந்து போகிற நதிகளாக, உதார குணமுள்ளவர்களாக மாற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பரவி போகிற ஆறுகளாக எங்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய செய்து உம்முடைய அன்பை காட்டுகிறீர். செழிப்புள்ள காலங்கள் மூலமாக இன்றைக்கு செயற்கையாக ஆக்சிஜன் தேவை என்றால் அது கிடைக்கவில்லை, அதற்கு தட்டுப்பாடு, அது பணம் கொடுத்து வாங்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு இயற்கையாக ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறீர்.
அது உம்முடைய அன்பு. இயற்கையாக ஆக்சிஜனையும் சுவாசிக்கிற ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இது உம்முடைய அன்பு. ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்க வேண்டுமானால் 20 ரூபா குடிக்கிற தண்ணி. ஆனால் நீர் இயற்கையாக எங்களுக்கு இலவசமாக நல்ல குடி தண்ணீர் கொடுத்திருக்கிறீர். இது உம்முடைய அன்பு. இதுபோல நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவரே, செயற்கையாக ஒரு குளிர்பதனம் செய்ய வேண்டுமானால் ஒரு ஏர் கண்டிஷனர் தேவை, அதற்கு பணம் தேவை, மின் கட்டணம் தேவை. அது செலவு பிடிக்கிறது, எல்லாராலும் முடியாது. ஆனால் இயற்கையாக எங்களுக்கு ஒரு தென்றல் காற்றை நீர் தருகிறீர். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயற்கையாக பனி போல எங்களுக்கு மனசாட்சியிலே மனித சுபாவத்தில் வசனங்களை எழுதியிருக்கிறீர். வானம், நட்சத்திரம், படைப்புகள் மூலமாக உம்முடைய வசனங்களை மறைமுகமாக துணிக்க செய்கிறீர். ஆனால் இது போதாது. கூடுதலாக நாங்கள் மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதார குணத்தை தாரும். எங்களுக்குள்ள ஏதாகிலும் பிசினித்தனம், கஞ்சத்தனம் இருக்குமானால் எந்த விதத்தில் ஆகிலும் அதை எடுத்து போடும். எங்கள் திராணிக்கு தக்கதாக செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய, நன்மை செய்ய, ஜெபிக்க, சுவிசேஷம் சொல்ல, ஊழியம் செய்ய, நேரத்தை செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வரங்களை செலவு செய்ய, எங்களுடைய குணங்களை மற்றவர்களுக்கு கடத்த, அன்பை கொடுக்க, ஞானத்தை கொடுக்க, தைரியத்தை கொடுக்க, விசுவாசத்தை கொடுக்க எங்களை உதார குணமுள்ளவர்களாய் மாற்றும், வாரி இறைக்கிறவர்களாய் மாற்றும். எங்களை அறியாமல் ஏதாகிலும் கஞ்சத்தனம், பிசினித்தனம், நப்பித்தனம் எங்களுக்குள்ளே இருந்தால் அதை உணர்த்தும், அதை எடுத்து போடும், எங்களிலிருந்து அகற்றி போடும். Help us to be generous, O Lord. Help us to flow like rivers in helping others, in interceding for others, in ministering to others, O Father God, in loving others, in encouraging others, O Father God. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்களை முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், குடியிருப்பின் எல்லைகள், எந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்கே குடியிருக்கணும்னு முன்னதாகவே நீர் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வைத்திருக்கிற இடங்களுக்காக ஸ்தோத்திரம். பிரசங்கிக்கிற என்ன இந்தியாவில் சாயர்புரத்தில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜி நெட்வொர்க்கை பொறுப்படுத்தி நடத்துகிற தம்பி ஆரோனை ஃப்ரான்ஸில், பாரிஸில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜி நெட்வொர்க்கில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் ஐரோப்பாவினுடைய பல இடங்களில் நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் முன் குறித்திருக்கிறீர், திட்டமிட்டிருக்கிறீர், ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். எதுவும் தற்செயலாக நடக்கலை, விபத்தாக நடக்கலை, நிர்பந்தத்தால் நடக்கலை, சூழ்நிலையால் நடக்கலை. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் இப்போ எங்கே வசித்து கொண்டிருக்கிறோமோ அது உம்முடைய திட்டம். எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள், சீசன்ஸ், spiritual seasons in our life is your timetable, is your schedule. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ஷெட்யூலுக்கு முன்னாலேயும் ஓடிடக்கூடாது, உம்முடைய ஷெட்யூலில் இருந்து உம்முடைய கால அட்டவணைக்கு பிந்தியும் விடக்கூடாது. கர்த்தருடைய வேளையில் ஆண்டவரே நாங்கள் சரியாக பொருந்தி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். காலத்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு வந்துடுச்சு, அவருக்கு நடந்துச்சு, அவருக்கு கிடச்சிச்சு, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள்
எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற கால அட்டவணையை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அவர் இந்த ஊரில் இருக்காரு, அவர் அந்த என்னை விட நல்ல இடத்துல இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் போயிடணும்னு நினைக்காதபடி கர்த்தர் என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்? கர்த்தர் என்னை பாரிஸில் வைத்திருக்கிறாரா, சாயர்புரத்தில் வைத்திருக்கிறாரா என்று ஆண்டவரை நான் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய், தெய்வீக புத்தியை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அதே போல 4 ஆறுகளும், ஒவ்வொரு ஆறும் ஆண்டவரே 3 ஆறுகள் பொண்ணு இல்லாத இடத்திற்கு, விலை உயர்ந்த கற்கள் இல்லாத இடத்துக்கு போகிறது, ஓடியது. ஒரு ஆறு பொண்ணுள்ள, கோமேதக கல் உள்ள, விலையேறப்பெற்ற கல் உள்ள இடத்துல பாய்ந்தது. முக்காவாசி ஊழியம் ஏழை மக்களுக்கு தான் தேவை. முக்காவாசி மிஷனரி பணி, முக்காவாசி சுவிசேஷம் ஏழை மக்களுக்கு தான் தேவை. ஆனால் கால்வாசி ஊழியம் பணக்காரனுக்கு தேவை, படித்தவனுக்கு தேவை, அதிகாரிக்கு தேவை, ராஜாக்களுக்கு தேவை, பிரபுக்களுக்கு தேவை, கணம் பொருந்தியவர்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆகவே பிரபலமானவர்களுக்கு தேவை. Lord, help us to pray for reaching out a light group. Help us to do something about reaching out a light group also. Of course, we are somehow doing things to reach out to poor people. ஆண்டவரே, அது தேவை. ஏழைகளுக்கு ஊழியம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது அடிப்படை அவசியம், அத்தியாவசியம். அதற்காக ஸ்தோத்திரம். ஜி நெட்வொர்க்கும் அதனுடைய அங்கத்தினர்களும் அதில் செய்து வருகிற எல்லா ஈடுபாடுகளுக்காய், காரியங்களுக்காய், அவர்கள் கொடுக்கிற காரியங்களுக்காய், நேரத்தை செலவு பண்ணுகிறதற்காய், பண உதவிகளுக்காய், ப்ராஜெக்ட்ஸ்க்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த I5 எலைட் குரூப்புக்கும் ஆண்டவரை ஏதாகிலும் செய்வதற்கு இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு, ஒரு ஜெப குறிப்பாக எடுத்துக்கொண்டு, ஒரு மிஷனரி சவாலாக எடுத்துக்கொண்டு, ஒரு தரிசனமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மேல்தட்டு வர்க்க மக்களுக்கும் ஊழியம் செய்வதற்கு ஏதாகிலும் செய்ய ஜெபிக்க கர்த்தர் ஒரு திட்டத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ராஜாக்கள் உன் ஒளியிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ராஜாக்களையும் இந்த ஜி நெட்வொர்க் ஊழியத்திற்கு கொண்டு வரும். ஜாதிகள் மட்டுமல்ல, ராஜாக்களும் இந்த ஜி நெட்வொர்க் ஊழியத்திற்கு கடந்து வர நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா வேலைகளுக்காய், ப்ரொஃபஷன்ஸுக்காய், கரியர்ஸ்க்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காய், படிப்புக்காய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய், உடைய பிள்ளைகள் ஈடுபட்டிருக்கிற சபைகளுக்காய், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் கட்டளையிடும், வழி நடத்தும், ஆலோசனை சொல்லும், போதியும், பேசும். உடைய பிள்ளைகளோடு பேசும், வழி நடத்தும். ஆண்டவரே, ஒரு தெளிவை தாரும், ஒரு உறுதியை தாரும், ஒரு நிச்சயத்தை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தரிசனத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக. இன்னும் ஊழியக்காரர்களை எழுப்புவீராக. இன்னும் ஜெபிக்கிறவர்களை, கொடுக்கிறவர்களை, உழைக்கிறவர்களை எழுப்புவீராக. இன்னும் இது என்னுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. இந்த மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை உண்டாகட்டும், உடைய சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, எல்லா சரீர தேவைகளை, உலக தேவைகளை, பொருளாதார தேவைகளை, ஆவிக்குரிய தேவைகளை, ஊழிய தேவைகளை, உணர்வு பூர்வமான தேவைகளை சந்தியும். மீட் ஆல் த இமோஷனல் நீட்ஸ், ஃபிசிக்கல் நீட்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ், ஃபேமிலி நீட்ஸ், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அண்ட் மினிஸ்டீரியல் நீட்ஸ். ஓ லார்ட், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், புதிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, மனிதனால் கூடாதவைகளை செய்யும்.
எல்லா அந்தகார சக்திகளையும் கிரியைகளையும் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியில் தேவ வார்த்தையால் எதிர்த்து கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகளை பலவீனங்களை சுகமாக்கும். இந்த கோவிட் நாட்களில் பாதுகாத்து கொள்ளும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுகிறோம். உடைய பிள்ளைகளை பாதுகாரும், சட்டைகளினால் மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சாட்சியாக வையும். உமக்கு சோத்திரம். அந்த நதி பாய்கிற இடங்கமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உடைய பிள்ளைகளை கோவிட் நோயில் தவிக்கிற மக்களுக்கு நதியாக பயன்படுத்தும். உடைய பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு சுகமும் ரட்சிப்பும் உண்டாகும்படி கோவிட் நோயாளர்களின் மத்தியில், கோவிட் பயத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஒரு நதியாக பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜி நெட்வொர்க்கை ஆசீர்வதியும். பொறுப்படுத்த நடக்க தர பிரதர் ஆரோனை ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்களோடு பேசினதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் நடுவிலே கிரியை செய்ததற்காய் சோத்திரம். இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமென், ஆமென்.